ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் 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 அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ரட்சகரே, மீட்பரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளும் உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீங்களா ஆண்டவரே அப்பா. அந்த கல்வாரி சீல் எங்கள் பாவங்களை சுமந்து ஆண்டவரே, எங்கள் சாபங்களை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்கள் ஜீவனை கொடுத்து அப்பா பரிகாரம் செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீங்களா ஆண்டவரே. எங்களுக்கு அடிக்கப்பட்டீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி 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 நன்றியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே வரவேற்கிறோம் அப்பா. தேற்றுற வரனே சக்தி ஆவியானவரே அப்பா. திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சகல ஜனங்கள் வேகமாய் கூடி வரட்டும். உன் பிரசன்னாட்டா நிரப்பங்க ஆண்டவரே. துதியை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. கால் மலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகிற மத்தியில் வாசம் செய்கிற சர்வ சேரை போற்றிட நாமமே, உயர்ந்தவரே சிறந்தவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை கனம் பண்றோம் ஆண்டவரே. உண்மை அன்பு செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் என்று, நீ வல்லவர். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலையின் வெறும்பிலோ அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலையின் விரும்பிலோ அல்லேலூயா. நான் உயிர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது எனக்கு ஏற்றும் கீதமாகும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரனே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரே, எங்கள் ரட்சகரே, மீட்பரே, சத்துரு சிக்கையில் அல்லேலூயா, என ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிறுக்கையில் அல்லேலூயா, என ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக
என் பந்தி அளவு பெருகும். உம்மை குதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயிர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க சாவே. அப்பா, ரட்சிப்பின் பாத்திரத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா நீங்க சொன்ன இந்த கிருபை நிமித்தம் ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கை நிமித்தம் அப்பா நாங்க என்ன சொல்லுவோம் ஆண்டவர் தகப்பனே. அப்பா உங்க அன்பு மகா பெரியதாண்டவரே. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் ஆழம் நீளம் என்று அந்த அறிவு கட்டாத அன்பை நான் உணர்ந்து கொள்ளும்படியானவரே, எங்க பிரகாசமான மனக்கண்களை திறந்துள்ளோம் அபியானவரே. கிறிஸ்துவின் அன்பு இன்னும் நான் உங்க அன்பின் ஆழத்துல முழுவனானவரே. தேவனே, தேவன் அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீர். நான் இருக்கிறவாகவே இருக்கிற சொன்னீரே ஆண்டவரே. அதனால் உயர்த்துகிறோம், அதனால் திருக்கிறோம், அதனால் தைரியம் கருதுகிறோம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று. ஆமேன். தேங்க்யூ அப்பா. உட்காருங்க. ரே நமஹா ரே சாந்த்ரோ லே மகாந்தன நம லே பஹோ ரே ஸ்ரீகாந்திரியாந்தரா. ஆராதிக்கிறோம் தூயாவியானவரே. பிதாவே, இவை போற்றுகிறோம் இயேசு நாமத்தில். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிரா மகிமையில் உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஆதி மந்திரமானவரே, தொடக்க முடிவில்லாதவர், சர்வஸ்வன தேவனே, சகலவற்றை படைத்தவரே, ராஜரிகம் பணிகிறவரே, நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. நீரே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே. நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. நீரே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஆமென் ஆமென். தகப்பனே,
இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீரேன். எனக்கென்று இவர் தெரிந்து கொண்டு சொல்லுங்களப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவில உருவாக முன்னே நீங்க பேசு அழைத்த தேவ நீர் அல்லவா ஆண்டவரே. உங்க கங்கைகள் தெய்வ கழிச்சது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்க நல்லவங்க நீங்க எங்களை அழைக்கல ஆண்டவரே. எங்க அழைத்த தேவன் என் இயேசு மிக மிக நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா, ஒருவராய் சாகாம உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சதா கால உயிரோடு இருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், ஒருவரும் ஒரு நாளும் கண்டீரானவர், பாவத்தை பாலாத சுத்த கண்ணர், பரிசுத்தமுள்ளவர், ஜோதியானவர். ஓ தேவனாக கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் மகிமையை செலுத்துகிறோம் பிதாவே. ஓ பரிகளை செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. Praise God. Hallelujah. நீங்களே சமூக நடப்பட்ட ஒளியமர, நீங்களே ஒளியமர கன்றுகள். நீங்க உயர்ந்து வளர்ந்து தேவன் விரும்புகிறார். நீங்க பெருகும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. விசுவாசமா நான் அபிஷேக ஒளிவமாறும் மாலயத்தில் நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர், உங்க அன்பையே நம்புபவர். நான் அபிஷேக ஒளிவமாறும் மாலயத்தில் நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர். அப்பா, உண்மையே நம்புற ஆண்டவரே. சொந்தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனந்தான் தாகம் தேக்கும் தண்ணீர், உங்க வசனந்தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சமும் மேற்குமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே வெளிச்சமும் மேற்குமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒளிவமாறும் ஆவியானவரே, மாலயத்தில் நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர், உங்க அன்பையே நம்புறப்பா. ஏசையா தகப்பனே, தாவீதின் குமாரனே, எங்களை காண்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, ஆல்பா ஒமேகா நாமமுள்ளவரே, அப்பா துதிக்கிறோம். நீ நல்லவர். எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீரே. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. காப்பாற்றும் காவலர் நீரே, ஹைராயினில் பாய்ச்சி நீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, ஹைராயினில் பாய்ச்சி நீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி என்னை காப்பவர். ஆமென். என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, ஒரு சேதமும் இன்றி நம்மை காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமாறும் ஆலயத்தில் நடப்பட்டவர், உன் சமூகத்தில் வாழ்கின்றவர், உங்க அன்பையே நம்புபவர். எசப்பா, உங்களை நம்புறாண்டவரே,
கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் என் விரோதம் இருப்போம் யார் ஆண்டவரே? சத்துருக்கு செவிக்கிறது தேவனப்பா, நீங்க பயப்படாதே, உன்னோட இருக்க சொன்னீரே, நான் உன் தேவன் சொன்னீரப்பா, திகையாதே சொன்னீரே, மீட்டுக் கொண்டேன். தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தையை வல்லவர் இருக்காண்டவரே. பலன் தரும் புகாரிடம் நீரே, உம்மிலேரோடு செய்தீரே. பலன் தரும் புகாரிடம் நீரே, உம்மிலேரோடு செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகெங்கோ நான் வளர்க்கும். ஆமே, வளர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகெங்கோ நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், மாலையற்று நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர். இயேசுவே, உங்க அன்பையே நம்புபவர். அபிஷேக ஒளிவ மரம், மாலையத்தில் நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர். என் தகப்பனே, உங்க அன்பை கடைசியா சொல்லுவோமா? உங்க வசனந்தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. அப்பா, உங்க வசனந்தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. நீரே வெளிச்சமுமே குமாரி, நீரே ஜீவனின் பலனானி, நீரே ஜீர்த்தமும் நீர்க்குமாரி, நீரே வெளிச்சனின் பலனானி. ஆமென். Thank you Daddy. Hallelujah. அப்பா, உங்க ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுவே, நீ நல்லவர் அப்பா, நல்லவர் தகப்பனே. முன்னே தூரமா இருந்த ராஜா, இன்று ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா, உடன்படிக்கையின் ஜனங்களானவரே, தேவனுடைய பிள்ளைகளானவரே, ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்தவான்களாக, லேவியர்களாக ஆனவரே, அப்பா கிரீடம் வரலானவரே, உங்க கிருபையினாலே இயேசு நாம தந்திருக்க பிதாவே. அப்பா, உங்க தைரியத்தில் நிற்கும்படி, உங்க சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படி, உண்மை ஆராதிக்கும்படி ராஜா, அவர் தொழுது கொள்ளும்படி எங்க அந்த ரத்தத்தினாலே தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீங்களப்பா. தைரியமா உள்ளவா சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. நன்றி அப்பா. எங்களுக்கா சிலுவையில இந்த சிந்து ரத்தத்தினாலே அப்பா தேவ கோபாக்கே மாறி எங்க மேல் தேவ சாந்தம், அன்பு, சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம் வேலை மேல பேசப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எதற்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எதற்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாத வந்தோம் ஆண்டவரே, கர்த்தரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே.
வெறுங்கையா வந்து ஆண்டவரே கத்திர பங்கு நிரப்பினீங்களேப்பா. இருவர பரிவாரங்களோடு ஆண்டவரே புறப்பட செஞ்சீங்களேப்பா, நன்றி. இது உங்க அன்பாண்டவரே, அழைத்து உண்மையுள்ளவராக இருக்கீங்கப்பா. நீங்க போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. என் பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அது அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, சிவப்பேர் ஆண்டவரே இருமுடாங்கப்பா. கத்து எல்லா சத்துருக்க மேலா எங்க தலையை உயர்த்தினீங்களப்பா. தேங்க்யூ அப்பா. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ற வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யவளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உனக்கு கைவிடுவதை சொல்லியிருக்கீங்களப்பா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் சொன்னீங்களப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. உன் பிதாக்கள் தேவனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பா. அதான் நீங்க இப்போது இருக்கிறத பார்க்கிற இன்னும் நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படி அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பா எழுதப்பட்டிருக்கானவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. வாக்கு பயனவர், உண்மையவர் அப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்புற மாதிரி சூழ்நிலை இல்லாம போலாம் ராஜா. ஆண்டவரே, அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. வாக்கு பலினவர், உண்மையிலவரா இருக்கீங்கப்பா. வானம் பூமி ஒளிந்து போவோம், என் வார்த்தையில உறுத்து எழுத்து விருப்பு கூட மாறாது சொன்னீங்களப்பா. மனுஷன் அப்பத்தில மாத்திரம் அல்ல, உங்களோட வாய்ப்பு புறப்பட ஒவ்வொரு வசனத்தாலும் பிழைத்திருப்பான் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க போதுமானவர். நான் உங்களை சார்ந்து கொள்கிறோம். நீங்க எங்கள் ஆதாரமானவரா இருக்கீங்கப்பா. எங்கள் தேவைக்கு நீங்க அதிகமா இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி கொண்டு இருக்க ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே சித்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை
கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவனீரே, உங்க அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி முத்திலம் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவனீரே, உங்க அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி முத்திலம் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. அன்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்து உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈரையினாயற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர். அப்பா நல்லவரே, அப்பா வல்லவரே, போதுமானவரே, எல்ஷடாய், பாவத்தின் முழு விரோதமாய் பாவமானீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு விரோதமாய் நீ பாவமானீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடு இணையற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர். நன்மை செய்கிறாய், சுற்றி திரிஞ்சிரே சப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. ஆமென். சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடு இணையற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே,
நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். தேங்க்யூ அப்பா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததால் உங்கள் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததால் உங்கள் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடு இணையற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவோ நன்மை செஞ்சீங்களாப்பா. அப்பா நரகத்தின் நேராக ஓடிக்கும் எங்கள் ஆண்டவரே, மீட்கும் பொருளாக ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவ மனுஷனாக பூமிக்கு வந்து இந்த புழுதியான உலகத்தை பாவ உலகத்தை நீங்க நடந்து எங்கள் தேடி வந்து எங்கள் பாவங்களை ரத்தத்தினால கழுவி அப்பா உன் நாமத்தை தரித்து பிள்ளைகளாகும்படி எங்கள் தகுதிப்படுத்தி உரிமையை கொடுத்தீங்களாப்பா. நன்றி. நாங்களும் பரலோகத்து வரும்படி புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஆண்டவரே, உங்களுடைய சரீரமான தேசியை கிழித்து ஆண்டவரே, எல்லோரும் பிரவேசிக்கும்படி இயேசு நாமத்தினால் ஆண்டவரே அப்பா நீ பல கிருபைக்காக தயவுக்காகவும் கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நீ நல்லவர் 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 அப்பா. நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்து முடித்தீர் ஆண்டவரே. பிதாவில் கோபாக்கிறீங்க ஆளாடுங்களேப்பா ராஜா. உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே ஆராதிக்கிறோம் 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 அப்பா. ஓ நன்றி. எங்களுக்கா மரணத்தை ருசி பார்த்தீங்களா ஆண்டவரே, சாபத்தை ருசி பார்த்தீங்களப்பா, வியாதிகளை ருசி பார்த்தீங்களப்பா, தர்ஜத்தை அனுபவிச்சீங்களா ஆண்டவரே அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. எங்க சமாதானத்தை ஊண்டு போல் வாக்கிய தீர்ப்பை, அந்த பாவத்துக்கான தண்டனையை பனிஷ்மெண்ட்டை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரே. தேங்க்யூ. க்ளோரி க்ளோரி க்ளோரி. மகிமை உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே ஆண்டவரே. நீரே வைத்தப்பட்டவர் அப்பா. நீரே வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே அப்பா பிதாவே அப்பா, உண்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எங்க மனசில் ஆண்டவரே. நீ நல்லவர் நல்லவர் உயர்த்தி பாடும்போது ஆண்டவரே அப்பா, நாங்க மட்டுமில்லாம ஆண்டவரே எங்க ஆவி ஆத்துமாய் எங்க சரீரம் எல்லாம் துதிக்குது. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்புதாக எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா பறவைகள் ஆண்டவரே, பூமியில வாழும் எல்லாம் பிராணிகளும் ஆண்டவரே, கல்லு மண்ணு செடி மலை குண்டு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதாக எழுதியிருக்கு ஆண்டவரே. நீரே பாத்திரப்பா. நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே வார்த்தையை தியானிக்க போறோம் ஆண்டவரே. வேதத்தை கேட்காத ஜெபம் அருவருப்பாக சொன்னீங்களப்பா. உன் வேதத்தை கேட்கும்படி வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கும் ஆண்டவரே. எங்களோட இடைப்படுங்க ஆவியானவரே. அடியின் வாயில வார்த்தையை போடும். என்னை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. என்னோட ஜனங்களோட பேசும் ஆண்டவரே. வார்த்தை கடந்து வரட்டும் அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ அப்பா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 3:19 பக்கம் 210. மேலும் வாய்கள் யாவும் அடக்கும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறதற்கே சொல்லுவது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் ரோமர் சபைக்கு வந்துறாரு. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க தான் நியாயப்பிரமாணம் கீழே இருப்பாங்க. இதுக்காகனா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் இன்னைக்கும் நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் அதே அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது சபைகள்ல. கிருபையா கிருபையா இதை ஊரக மாதிரி கொஞ்சம் பேசுறாங்க தவிர நியாயப்பிரமாணம் அதிகமா பேசுறாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணம் கீழே நம்ம கிடையாது, நம்ம கிருபையின் கீழே இருக்கோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படல. யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்கள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம புறஜாதிகள், அந்நியர்கள். நம்ம அல்லேலூயா. நம்ம கிருபையில இலவசமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதே சபையில நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் செஞ்சதான் ஆசீர்வாதம் வரும், இதெல்லாம் செஞ்சதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, இதெல்லாம் தேவ கோபாக்கில் வந்துடும், இப்படியெல்லாம் ஜனங்களை பயம் பொடுத்து அவங்க கண்ட்ரோல் வைக்கணும் பார்க்குறாங்க. கர்த்தர் அப்படியெல்லாம் உண்டு பண்ணது. நம்ம இலவசமா எல்லாரும் என்ன பண்ண, இலவசமா ஃப்ரீயா சிந்திக்க தீர்மானிக்க மனுஷன் ரொம்ப போல படைக்காத விலைக்கு நம்ம மனுஷனா எல்லாவற்றும் ஆண்டு கொண்டு நமக்கு தேவை அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ரோமர் 3:19. இல்ல அவங்க சொல்லியிருந்த வசனம் பார்க்கறதுக்கு அல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட இருக்கிறவர்களுக்கு சொல்லுவதில் அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா 613 கட்டளைகள் சொல்றாங்க. சில பேர் 1000 மேல சொல்றாங்க. கரெக்டா தெரியல. ஆனா நியாயப்பிரமாணம் இருக்கு. ஆனா சொன்னா இதை செஞ்சா ஒரு ஆசீர்வாதம். பழைய படிச்சீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமா, மோசே மூலமா நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு உண்டாயினு யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்ற ஆண்டவரே, பண்ணி சாப்பிடக்கூடாது, எறா சாப்பிடக்கூடாது, எவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிடுறாங்களா இல்லையா சொல்லுங்க? போதிக்கிற போதனை சாப்பிடுறாங்க. அப்படி நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் அசுத்தமானவர்கள், நீ ட்ரெஸ் கூட இது மாதிரி பண்ணக்கூடாது, நீ வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், அதுதான் பரிசுத்தம், நீ இப்படிதான் முடிவெட்டணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், செருப்பு போடக்கூடாது, சாப்பிடாம சபைக்கு வரணும், இதெல்லாம் இதுதான் இப்படிதான் உபதேசம் பண்றாங்க. தவிர அந்த கிருபை என்ன, சத்தியம் என்றால் என்ன, எதற்காக இயேசு பூமிக்கு வந்தாரு, அந்த சிலுவை என்ன நடந்தது, அதில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன தேவன், நமக்கு என்ன உறவு நமக்கு. அல்லேலூயா. அது சபைகளை போதிக்காம இன்னைக்கு நியாயப்பிரமாணம் போதிச்சு ஜனங்க என்ன பண்றாங்க, தட்டி 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 அவனை ஏந்து கூட பண்ணிடுறாங்க ஜன விசுவாசிகளை. என்ன சொல்ல, நீ என்ன பாவம் செஞ்ச, நீ இன்னைக்கு யாரால இச்சையா பார்த்த, இன்னைக்கு நீ வரும்போது போஸ்டர் பார்த்து வந்தியா, சின்ன போஸ்டர் நீ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஐயோ, அவன் சொல்றான் என்ன நியாயப்ப குற்றப்படுத்துறாரு, இவரு போஸ்டர் விட்டு இருக்காரு, இவர் பார்த்துதான் உள்ள வந்துக்கிறாரு. அப்ப யாரும் சரியில்லை, உன்ன நான் சொல்ல யாரும் சரியில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இருப்பாங்கன்னா சுத்திகரிப்பு கூட்டம். ஆமா, ஏன் சுத்திகரிப்புனா எல்லாம் அந்த பயங்கரமான பாவத்தை செய்வாங்க. சொல்லுறேன், தண்ணி அடிப்பாங்க, ரசிக்கப்பட்ட ஜனங்களை தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிப்பாங்க, கத்திரி பெரிய 60 செய்வாங்க.
அது வச்சுக்கிட்டே உள்ள வருவாங்க வாலிப பசங்க, அதுவே சபைக்கு வருவாங்க. பாஸ்டர் வந்து அனைவரே சுட்டேரியம் 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 சொல்ல 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 ட்ரம்ஸ் அடிப்பாங்க. அனைவரே நெருப்ப அக்கினி 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 இறங்கி எல்லாம் வெற்றி விடாயிச்சு எல்லாரும் ஜெயிக்க போறேன், எல்லாத்துக்கும் முன்னாடி போடுங்க, உங்க எல்லாத்துக்கும் பலிபீடம் வைங்க இங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு வச்சிடறான். அப்பா வெற்றி விடாய்க்காயிட்ட விட அப்பா அவனை நம்மள சுத்திகரிச்சுட்டாரான். ஒரு வாரம் அந்த சுத்திகரிப்பு ஒரு வாரம் தாங்காது, திருப்பி அதே பழைய வாழ்க்கை தான், பாவ வாழ்க்கை. இப்ப சுத்திகரிப்பு கூட்டம் கம்மியாகி போச்சு. இப்போ எங்கேயாவது ஒண்ணுகள் நடக்குது, யாரும் திருத்த முடியாதுங்க. போதனை விசுவாசம் திருத்த முடியாது. திருத்தது ஒரே வேற யார் தெரியுமா? யாருக்கு இருக்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவரே சொன்னார், அவனுக்குள் உலாவி உன் தேவனா இருப்பேன், உன் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் வரும்போது. அல்லேலூயா. அந்த ஆக்கிர தீர்ப்பு கண்டித்து உணர்த்துவாரு. அதுதான் அவை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஆமென். நம்ம கிருபையை விட்டு விலகி போகாதபடிக்கு, பாவத்து விழாதபடிக்கு ஒவ்வொரு நாள் நம்ம என்ன தகப்பனும் போல ஒரு மேய்ப்பனும் போல நம்மள நீதியின் பாதையில நித்தமும் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. 21 இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிக்கும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவராகி. அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி அக்கிரமத்தில் பாவத்தை முழுகி போயிருந்தாங்களாம். பிதா பார்க்கிறாரு, யார் ஒரு மனுஷத்துக்கு கண்ணுக்கு பட மாட்டானா? ஒரு மனுஷன் நீதிமான இருக்க மாட்டானா? அவனை வச்சு எல்லாத்தையும் மாத்தலாம். பார்த்தா ஒருவன் நீதிமான் கிடையாதான். அவர் கிருபை எல்லாரும் இறந்து போயிட்டாங்களாம். அவர் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணா 613 கட்டளையும் ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு மிஸ் பண்ணா கூட உமர் சாபம் வந்துடும், ஆக்கிர தீர்ப்பு வந்துடும்ன்றாரு, மரணம் வந்துடும்ன்றாரு. எதுக்காக கொடுத்தாருன்னா ஆண்டவர் தெரியும் நியாயப்பிரமாணம் யாரும் ஃபாலோ பண்ண முடியாது, ஆண்டவர் நல்லா தெரியும். தெரிஞ்சே கொடுத்தாரு. நீ ஒழுக்கமா வாழணும், பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. அது ரோமர் 8 நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு என்னது மனுஷன் செய்ய முடியாது, நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ண முடியாது. நியாயப்பிரமாணம் என்னது? ஒழுங்கா வாழ்றதுக்கு. ஆமென். அல்லேலூயா. லா அண்ட் ஆர்டர் மாதிரி இது மனுஷங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். புரியுதுங்களா? என்ன சட்டம் கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தாரு. என்னையும் தேவர்கள் வேண்டாம், விபச்சாரம் செய்யாது இருப்பாக, களவு செய்யாது இருப்பாக, பிறருடைய யாதனை நிச்சயம் இருப்பாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, இப்படி 10 கட்டளை ஆண்டு கொடுக்கிறாரு. அந்த 10 கட்டளை தான் 610 கட்டளை மாறிடுச்சு. அது புதிய ஏற்பாடு ஆனவர் யாராவது சுருக்கி இன்னும் டஃப்பா கொடுத்துட்டாரு, கஷ்டமா கொடுத்துட்டாரு. என்னன்னு? உன்னை போல பிறனை நேசி, உன்னிடத்து அன்பு கூறு, பிறனிடத்து அன்பு கூறு. ரெண்டுமே கஷ்டம். நம்ம நேசிக்க மாட்டோம். ஆனா உன்னை போய் பிறனை நேசி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நேசி, அடுத்த நம்ம நேசிப்போம். புரியுதுங்களா? கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவன் நேசிக்கணும். என்ன உள்ள சரீரம் அது. அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. புதுசு இப்படி போனா மனைவி இப்படி போவாங்க, பிள்ளைங்க இப்படி போவாங்க. குடும்பத்திலே ஒரு அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. நீ எப்படி அர்த்தம் நேசிப்ப? நீ எப்படி அன்பு கூறுவ அவங்க இடத்துல நீ? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், என் மனைவி நல்லா இருந்தா போதும், யார் எப்படி கெட்டுப்போ எனக்கு என்னங்க இருக்கு, அவன் தலையெழுத்து அனுபவிக்கிறான். அதுதான் ஜனங்க சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ அப்படி வாழக்கூடாதான். அல்லேலூயா. உன் தகப்பன் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அவருக்காக வாழ வரல, மற்றவருக்காக வாழ வைக்கும்படி வந்தார் அவர். நானோ ஒரு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண அடையவும், ஃபுல்ஃபில், ஒன்றுக்கும் குறைப்படாத ஆசீர்வாதங்கள் கொடுக்கும்படி, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், நத்திங் லேக்கிங், ஒன்றுக்கு குறைப்பட சம்பூர்ணமாக வலிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொடுக்கப்படுதா தேவன் வந்தார் பூமிக்கு. அல்லேலூயா.
ஆமா, அது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் உங்களை விடுதலாக்கினால் நீங்க எல்லாவற்றையும் விடுதலை ஆயிட்டீங்க. அல்லேலூயா. எல்லா பிசாசு கிரைகளும் விடுதலை ஆயிட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. 10 நிமிஷம் ஒண்ணு பெண்ணிங்க இருக்கு, அதுக்காக இனி போராடி கொண்டு இருக்கோங்க உபவாசம் போட்டு. அப்படி மிச்சம் வைக்கல. பிதாவே எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. இட் இஸ் finished. நம்ம என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னா, ஐயோ அவர் சொல்றாரு என் கதை முடிஞ்சிச்சு போச்சுப்பா, என் கதை முடிஞ்சிச்சுப்பா, அப்படி சொல்லல ஆண்டவர். நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதா? ஐயோ பாவம், அவர் கதை முடிஞ்சிச்சு, அவரே சொல்றாரு பாருப்பா, பரிதாபம்ப்பா. நமக்கு ஆக்க தீர்ப்பை அவர் செய்து முடிச்சுட்டார் சிலுவையில. பிதாவே நீங்க எதுக்காக பூமிக்கு அனுப்புவீங்களோ அந்த அசஸ்மெண்ட், அல்லேலூயா, நீ கொடுக்கப்பட்ட அந்த பதவியை, அந்த ஒழுக்கத்தை நான் ஒழுங்கு காலமா செஞ்சு முடிச்சுட்டேன் பிதாவே. பிள்ளைகளுக்கு பாவத்தை நான் சுமந்துட்டேன், தலைமை ஆண்டு கொண்டு வந்து சாபத்தை சுமந்துட்டேன், அவன் வியாதிகளை சுமந்துட்டேன், அவனுக்காக தத்திரமா தொங்கிட்டேன் சிலுவையில, அவன் கர்மத்தை சுமந்துட்டேன், உனக்கான பரிகாரம் செஞ்சுட்டேன், ரத்தம் செஞ்சுட்டேன்ப்பா, எல்லாம் முடிஞ்சது ஆண்டவரே. இனி பிள்ளை தண்டிக்க கூடாதுப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. அல்லேலூயா. அதுதான் மீது எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. அது பவுல் சொல்றாரு, நானும் சிலுவை இல்லாமல் வேறு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது பூமியில. நானும் சிலுவை அழைப்ப கிறிஸ்துவை பிரசித்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றாரு. சரி, ரதங்களுக்கு பெருமை பாராட்டுவாங்க, குதிரை பெருமை பாராட்டுவாங்க, ராஜ்யத்தை பெருமை பாராட்டுவாங்க. நானும் சிலுவை குறித்தே பெருமை பாராட்டுவேன், வேற பிரசித்திக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது என்றாரு. அல்லேலூயா. அதுல படிச்சீங்கன்னா நீங்க அப்போஸ்தலர்ல இருந்து படிச்சுக்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே பவுல் பார்த்தீங்கன்னா சிலுவை குறித்து பேசியிருப்பாரு அங்க. அல்லேலூயா. பவுலுக்கு தெரியும் பவுலை பத்தி, தேவனுக்கு விரோதமாக நின்றவர் அவர். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தி கிறிஸ்துவை அழிக்கும்படி புறப்பட்டவர். ரோமர் கையில போய் அதிகாரம் வாங்குறாரு, தாமஸ்கு போய் அதிகாரம் லெட்டர் கொடுங்க, எல்லாரும் காலி பண்ணிட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஏன் அவர் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாண பிதாவாகவே ஆண்டவர் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி. இவங்க என்ன சொல்றாங்க, புதிய பழங்க இயேசுதான் மேசியா சொல்றாங்க. இல்ல இல்ல, அவரு மறுச்சிட்டார் சிலுவையில. அவர் மனுஷன், நீங்க எப்படி கடவுள் சொல்லு தேவகுமாரன் சொல்றீங்க, இதை ஏத்துக்கொள்ள மனசு சொல்லுதான். பவுல் வைரேகம் நின்றாரு, நின்று கரெக்டு தான். ஆனா மேசியா இருந்து அவருக்கு கண்ணு திறக்கப்படல. அவருக்கு நியாயப்பிரமாணத்தின்படி வைரேகமா இருந்தார் அவர். பிலிப்பியர் 3 படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, நான் 8ஆம் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். எடுங்க பிலிப்பியர் 3 படிச்சு காமிக்கிறேன். நல்லவர். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் ஆமா ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஆராதனை பண்ணணுமா? ஆவியிலே. ஹல்லேலூயா. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்தசேதனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு எங்க விருத்தசேதனம் பண்ணாராம்? மனசுல பண்ணிருக்காராம். பழைய என்ன பண்ணாரு, ஒரு ஆணின் நுனித்தோல் விருத்தசேதனம் பண்ண சொன்னார் ஆண்டவர், உடன்படிக்கைக்கு அடையாளமாக. நீ நமக்கோ ஆண்டவர் தங்க வேற எது, நம்முடைய இருதயம். அல்லேலூயா. அது இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, அது வாசம் செய்யணும்னா அது விருத்தசேதனம் நடக்கணும், அப்பதாங்க தங்க முடியும். அதான் உடன்படிக்கை உனக்கு எனக்கும். அல்லேலூயா. இப்ப ஆண்டு எங்க இருக்கிறாரு? உன் மனசுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. உள்ள வந்துட்டாரு இன்னைக்கு. ஆமென். சொல்றாரு, அப்படி என்ன பண்ணும், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணுமா. மாம்சத்துல கிடையாது. மாம்சத்தை ஆராய்ச்சி நிறைய பேர் இருக்கா பூமியில, தெரியும் உங்களுக்கு எல்லாம், புரியுதுங்களா? ஆனா நம்ம கிறிஸ்து ரசிக்கப்பட்ட ஜனம் எப்படி ஆராதனை செய்யணுமா? ஆவியினாலே. ஆவியோடு உண்மையோடு பிதாவை தொழுது கொண்ட காலம் வந்துடுச்சு. அல்லேலூயா. என்ன வேணும்? ஆமென். 4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிக நம்பிக்கையா இருக்கலாம் என்றார்.
என்ன சொல்ற, நானும் மாம்சத்தில் ஆராதனை செய்யலாம், உங்களை வந்து பொய்யாக வழி நடத்தலாம், பொய்யாக பசங்க நான் பண்ணலாம், ஆதிக்கத்தில் பசங்க நான் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணல, நான் ஆவியினாலே, ஹல்லேலூயா, என் தேவனை ஆராதனை செய்து ஆவியினாலே தேவன் ஏவப்பட்ட வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன் நான். ஆமென். ஆமா, பவுல் ஆவியினாலே நிறைந்தவராய் சொல்றாரு, உங்களை பார்க்கிறேன், நான் அதிகமா பாஷைகளை பேசுகிறேன், அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. எப்போது அவரு வல்லமையா பயன்படுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அதிகமா தேவனோடு இருக்க உறவு, தேவன் ரகசியங்களை பேசுகிறாரு, ஆண்டவர் சொல்ல ஆவியானவர் சொல்ல காரியத்தை கீழ்ப்படுகிறாரு. அதனால்தான் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்டாரு. புதிய ஏற்பாடு அநேக அதிகாரம் அவர் எழுதியிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. தேசமும் போயிருக்கார் அவர். ஆமென். அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஆமென். அதான் ஆவியில் சிந்திய ஒரு ஜீவனும் சமாதானம் கொடுக்கின்றாரு. மாமிசத்தின் ஆராதனை சேர்ந்தா உனக்கு மரணத்தை பிறப்பிக்க, தீமையை பிறப்பிக்க உனக்கு. ஆமென். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட மனுஷன், என் அந்தஸ்து என்ன, என்னுடைய பிரிவிலேஜ் என்ன, என்னோட உயர் என்ன, ஆஸ்தி என்ன, நான் எந்த கோத்திரத்தை பிறந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், இதெல்லாம் என்ன சொல்றாங்க, பேசுறாங்க. பிலிப்பியர் சொல்றாரு, இப்படிப்பட்டனா எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக நான் வைரகம் நிற்கிறேன், எல்லாரும் நான் குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டப்படி எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவரு இஸ்ரவேல்ல அந்த திருச்சபையில பாத்தீங்கன்னா ஐ பிரீஸ்ட் ஆக போறாங்க. யாரு? பவுல் பிரதான ஆசிரியர் ஆக போறாங்க. அந்த போஸ்டிங் கணக்கு கொடுக்க போறாங்க அவருக்கு. அதை சொல்றாரு பாருங்க. அவரு, நான் 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ண அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தால், பெஞ்சமின் கோத்திரத்தால், எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன், நியாய பிரமாணம் கூறிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஹல்லேலூயா. பர்ஃபெக்டா வாழ்ந்தார் அவரு. சொல்ல யாராவது சொல்லி பார்க்கலாம், நான் நியாய பிரமாணம் கரெக்டா வாழ்ந்தேன், என்ன வாழ யாரும் சொல்ல முடியுமா இருந்தாரு. இல்ல, நான் கரெக்டா வாழ்ந்தேன், மோசேஸ் சொன்ன எல்லா நியாய பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ணேன், யாரும் குற்றப்படுத்த முடியாது, நான் பர்ஃபெக்டா இருந்தேன், அதுக்காக சபையை குறித்து பக்தி வைராக்கியமா இருந்தேன், பிதாவா தேவன் என்று. நீங்களும் ஒரு தச்சனுடைய குமாரன், இயேசுவோட மகன், இந்த இயேசுவை நீங்க என்ன சொல்றீங்க, இவரே பிதாவின் குமாரன் என்று பறைசாற்றுறீங்க, இவரே மேய்ச்சலில் சொல்றீங்க, இதை அனுமதிக்க மாட்டேன் என்று பக்தி வைராக்கியம் இருந்தார் அவர். அதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், நீ தான் எனக்கு தேவன். ஹல்லேலூயா. பக்தியோட கஷ்டம் என்ன பண்ணுவாராம், தெரிந்து கொள்வாரா, ஒரு பக்தி என்கிட்ட காமி, எனக்கு வைராக்கியம் இல்லை, நான் உனக்கு வைராக்கியம் நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மேல விட்டு கொடுக்கணுமா? ஆண்டவர் என்ன விட்டு கொடுக்குறோம் நீங்க? நம்ம சொல்லுங்க, நம்ம என்ன தாழ்த்தணுமா? அவரை வாழ்ந்து கீழ்படுகிறோமா? சபை ஆளுநர் வரணும், கண்டிப்பா வரணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐயோ டிவி நாடகம் போயிடுமே அப்படி நினைக்காதீங்க, சபைக்கு வாங்க. ஆமென். அந்த நாடகம் பார்த்து வாழ்க்கை உருப்படாது, வார்த்தைக்கான வாழ்க்கை உருப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான காரியம் செஞ்சுட்டு தேவன் ஆசீர்வதிப்பாரு, நான் சூப்பரா இருந்துருவேன், குடும்பம் எல்லாருக்கும் நீ நினைக்கிறது முட்டாள்தனம். அது பவுல் பாருங்க, எல்லாத்தையும் விட்டாராம். எனக்கு எப்படி என்னன்னா, குப்பையா என்னவேன், கிறிஸ்துவின் அறிகிற அறிவினாலே எனக்கு வேலை சொல்லிட்டு எல்லாம் குப்பையா நஷ்டம் பண்ண விட்டுட்டேன்றாரு. ஆமா, ஏன் அவர் வாஞ்சியெல்லாம் பாருங்க. அதுல 10 படிமா, 10. அதிகதற்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். என் பதவி, பெருமை, என் ஆஸ்தி, அந்தஸ்து, என் கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்?
ஒரே விஷயம், வீட்டில் வல்லமையை அறிந்து கொள்வதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அல்லேலூயா. நீ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ற, நீ ரட்சிப்பட்ட ஜனம் கூட எல்லாத்தையும் நீ கைலாயமா புடிச்சு வச்சிருக்காங்க. கோபம், கசப்பு, பகை, விரோதங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், இதை விட முடியல அவங்களால. பவுல் பார்த்து நம்மளோட எல்லாரும் பக்தி வைராகியமா இருந்தாராம். அப்ப அவருக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கும், எவ்வளவு தலைக்கு மேல அவருக்கு இருக்கும். அவருக்கு கவர்னர் படிச்சவர், அடிஷனல் ஃபேமிலியா, வெரி பணக்கார அவரு. ஆனா சொல்றாரு, நான் எல்லாம் விட்டு காரணம் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, அவர் வீட்டில் வல்லமையை அறிந்து கொள்ளணும், அந்த மேன்மையை அறிந்து கொள்ளணும், அது ஜனங்களுக்கு அறிவிக்கணும், அதுதான் என் ஆசை. அவர் குறித்து வெளிப்பாடு எல்லாவற்றையும் நான் மறிக்கிறதுக்குள்ள ஜனங்கள் எல்லாரும் கொடுத்துன்றாரு. சொல்ல எல்லாரும் கொடுத்துட்டான்றாரு. அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், வெறுமையாக்கிட்டேன், என் ஓட்டத்தை முடிக்கிறேன்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் பாத்தீங்கன்னா பக்தி வரைக்கும் நின்றாரு, ஆண்டவரும் அவரை வைராகம் வல்லமை பயன்படுத்தினாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம நிதானிக்கணும். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில என்னைய செய்த சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமே என்ன நம்ம காரியம் செய்யறோம், எங்கெல்லாம் நான் தப்பு பண்றோம், நம்ம அவருக்கு பிரியமில்லாத எங்கெல்லாம் நான் கஷ்டப்படுத்துறேன், என் உணவு இல்லையா, என் நடக்கை இல்லையா, என் சிந்தை இல்லையா, என்ன அது நம்மளுக்கு தெரியும். ஆவியை உங்களுக்கு சொல்வார், உங்களுக்குள்ள ஆவியை உங்களை வெளிப்படுத்துவார், உங்களுக்கு அன்பால கண்டெடுத்து வளர்த்துவார். நான் சொல்லாம கஷ்டமா இருக்கும், அவர் சொல்லும் போது உங்களுக்கே திருத்திப்பீங்க. அவர் அன்பின் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஜெபம் பண்ண போறியா? தேங்க்யூ அப்பா, மன்னிச்சிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப பவுலை போல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் இன்னைக்கு? நம்ம நியாயப்பிரமாணத்தை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண தேவையில்ல. இப்படிதான் சொல்லுவான், இல்ல குற்றப்படுத்துவான், வந்து நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுவான், இல்ல இதனாலதான் இப்படி ஆச்சு, அதனாலதான் உனக்கு வீட்டுல கஷ்டம், அவனை சபிச்சுட்டேன், அதனால உனக்கு தண்டனை, உனக்கு ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, ஆண்டவர் அடிச்சிட்டாரு, உன்ன ஆண்டவர் மறந்துட்டாரு சொல்லிட்டு உனக்கு ஆண்டவருக்கு விரோதமாக கலக பண்ணுவான். வந்து நீ அவனை செவி சாய்க்காத. அல்லேலூயா. உன் செவி கர்த்தருக்கு என்று சாயினி, அதில் கர்த்தருக்கு கீழ்ப்படி சொல்லு. பவுலே அதை விட்டுட்டாரு. அப்ப நான் இன்னைக்கு நான் வாழணும், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், எனக்காக குடும்பத்துக்காக மட்டும் அல்ல, நான் அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். பவுலுக்கு ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஆண்டவரே பேதுரு போ நிரப்புங்கப்பா என்ன. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பேதுரு நிரப்பப்படும் போது ஆவியினாலே ஏறக்குறைய 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க ஒரே டைம். அல்லேலூயா. பவுல் பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்படி போயிட்டே எனக்கு போயிட்டே இருக்கு. ஆமென். அப்ப அந்த மாதிரி நம்மளாம் பயன்படுத்தணும். ஆண்டவர்னா நம்ம முதல்ல நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். நமக்குள்ள வாங்கி இருக்கணும், நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், நான் சமூகத்துக்கு வெறுங்கையா போகக்கூடாது, பரலோகத்துக்கு நான் என் பிள்ளைகள் ஒரு கூட்ட ஜன நிற்கணும். ஆண்டவரே ஆனா சொல்லணும், பிதாவாகிய தேவனே என் பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என் நாமத்தை சொல்லியிருக்காங்க, அவங்க மூலமா லட்சியத்தை பெற்றுக்கொண்டாங்க சொல்லிட்டு ஆண்டவர்களுக்கு வந்து பெருமை பாராட்டணும். அல்லேலூயா. அவர் சிந்த ரத்தத்துக்கு நீ ஒரு உண்மையா இருக்கணும், அவர் ஜீவனை கொடுத்துருக்கிற ஆளா இருக்கணுமோ உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே எங்களோட பேசி இருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒருவர் நாய பிரம்மத்தை ஃபாலோ பண்ண முடியல ஆண்டவரே. நான் ஒழுங்கற்ற ஜனங்கள் அப்பா, நான் மண்ணான ஜனங்கப்பா. நான் நினைக்கிறோம் தப்பு செய்யக்கூடாது நினைக்கிறோம், ஆனா மறுபடியும் நான் தப்பு செய்யறோம் ஆண்டவரே. அது நம்ம கண்டுபிடிச்சிடும்பா. நான் அல்ல, அந்த பாவமே அந்த உணவுகளை கொண்டு வருதுப்பா, தப்பு செய்ய இருக்குது ஆண்டவரே. இப்ப நாங்க சொல்கிறோம், நான் இனி பாவத்துக்கு கடனாளி கிடையாது ஆண்டவரே, இனி பாவத்தை ஆண்டு கொள்ள முடியாதுப்பா, நாங்கள் பாவத்தை செத்துட்டோம் ஆண்டவரே, நான் நீதிக்கு பேச்சிருக்கிறோம், நான் அல்ல கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்றீங்க ஆண்டவரே, நீங்க தலையா இருக்கீங்கப்பா, நாங்க உங்க அவைகளாவுக்கு எழுதப்பட்டிருக்கேப்பா, இது தேவன் தங்க ஆலயம் ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளாவே எங்களுக்கு தங்கி இருக்கீங்கப்பா.
அதை நாங்களே பரிசுத்த ஆலயமா இருக்கும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவச்செய்தி கேட்கிற ஜனங்கள் தரப்படுவார்களாக ஆண்டவரே, ரசிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னைக்கு எந்தெந்த ஜனங்க ஆண்டவரே உன் நாமம் தரிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, பின்வாங்கி போயிட்டவங்களோ ஆண்டவரே, அந்த ஜனங்கள மனம் திரும்பிட்டோம் ஐயா. இந்த தேவஜி கேட்கும் போது பவுல் விட பெரிய ஆளா, பவுல் எல்லாத்தையும் குப்பையா எண்ணிட்டாரு. நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே, தாழ்த்துக்கிறேன், ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. அப்படி கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் இரக்கம் செய்வார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், மன்னிக்குத உதாரண தேவன் அவர். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கண்களை மூடி தேசத்திற்காக ஜெபம் செய்வோம். நம்ம எஸ்தர் ராஜாத்தி எப்படி உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபித்தாங்களோ, அதுபோல் இந்த உபவாச நாளிலே நம் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். தேசத்திற்கே ஆசீர்வாதத்தை கட்டளிடும் போது நம் குடும்பத்தை மறப்பாரா, நம்மை மறப்பாரா? அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இப்பொழுதும் கூட கொடுக்கிற ஜெப குறிப்பு, எல்லா தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமே சப்பா. பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகாவும் ஆனவரப்பா. முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனப்பா. உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேச பிரதமர் ஆண்டவரே மோடி அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் தமிழக முதல்வர் ஆண்டவரே மு.க. ஸ்டாலின் ஐயா ரட்சிக்கப்படணும். அவங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரட்சிக்கப்படணும். அவருடைய மனைவி அனைவரும் ரட்சிக்கப்படணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஐயா. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொண்டர்கள், அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஐநா சபை உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு அமைச்சர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கள் ரட்சிக்கப்படணும். பஞ்சாயத்து தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். கவுன்சிலர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஈபி துறையில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தாலுகா ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற அனைத்து அரசாங்க துறையினரும் ரட்சிக்கப்படணும். பேருந்து ஓட்டுகிறவர்கள், ரயில் ஓட்டுகிறவர்கள், விமானம் படையினர், கடற்படையினர் அனைவரும் ரட்சிக்கப்படணும் ஐயா. இராணுவத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படணும். இராணுவ அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். போலீஸ் அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். பேருந்து அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. டிராபிக் போலீஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை என்று சொன்ன தகப்பனப்ப ஆண்டவரே, நீ சமாதானமாய் ஜீவனம் பண்ண ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு என்று நீ சொன்னீரப்பா. உங்க வார்த்தையின்படியாக நாங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, தலைவர்களுக்காக, ஆளுங்கட்சி தலைவர்களுக்காக, எதிர்கட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர்களே. ஆண்டவரே தகப்பனே, எதிர்கட்சியா இருக்கிற ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கே கூட்டம் நடத்தினாலும் தகப்பனே மக்கள் எல்லாம் சேஃபா இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்துடன் கூட எதிர்கட்சி தலைவர்களும் ஆண்டவரே ஆளுங்கட்சி தலைவர்களும் கூட்டத்தை நடத்தணும்ப்பா. மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஆண்டவரே. மக்களுக்கு நற்பணியை செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு வருகிறவர்கள் அப்பா மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று கூட்டத்தை கூட்டம் வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு உயிரும் உம்முடைய பார்வையில் அருமையா இருக்கப்பா. எந்த ஒரு உயிரும் ஆண்டவரே ஒரு நாயை போல மடிந்து போயிடக்கூடாதப்பா. என் அன்பு தகப்பன் தாவீதின் குமாரன் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் விசேஷித்த ஞானத்தை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றைக்கு யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தை, பஞ்ச காலத்திலே ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்று யோசேப்புக்கு கொடுத்த விசேஷித்த ஞானத்தை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுங்கப்பா. மக்கள் அழிந்து போக கூடாது, மக்கள் பட்டினியிலையோ கூட்ட நெரிசல்லையோ அழிந்து போயிடக்கூடாதப்பா. மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நன்மைகளும் போயிட்டு
எல்லா ஜனங்களுக்கும் செய்ய வரணும் ஆண்டவரே. விதவைகளுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, எத்தனையோ பேர் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், தங்க வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ அநாதை இல்லங்கள் இருக்கிறது, எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறதப்பா. அரசாங்கம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முன்வந்து செய்யணும் ஆண்டவர். எத்தனையோ அரசியல்வாதிகள் ஆண்டவரை பணம் படைத்தவர்களாக, எத்தனையோ தொழிலதிபர்கள் ஆண்டவரை பணத்தை பதுக்கி வைக்கிற கருப்பு பணமாக இருக்கிறதப்பா. அது எல்லாம் வெளியில வரணும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதிகாரிகளுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுங்க ராஜா. லஞ்சம், ஊழல் எல்லாம் ஆண்டவரை தகப்பனை எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகணும் ஆண்டவர். எத்தனையோ பேர் வீடு இல்லாம வாடகை வீட்டுல வாடகை கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் சொந்த வீடு கட்டி தரும்படியாய் அரசாங்கம் முன் வரணும் ஆண்டவரை. நீங்க தான்ப்பா ஆண்டவரை தகப்பனை கருப்பு பணத்தை எல்லாம் வெளியே வர வைக்கணும். ஏழை எளிய ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை உதவிகரமா இருக்கணும். எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆக முடியாம, திருமணம் நடத்த முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் அரசாங்கம் முன் வந்து ஆண்டவரை திருமணம் நடத்தக்கூடாது இருக்கிறவர்களுக்கு, அநாத இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனே அன்பு தகப்பன ஆதரவு கொடுக்கணும்ப்பா. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், அதிகாரிகள் முன்னு வரணும் ராஜா. நீங்க உதவி செய்யுங்க. தன்னால தொண்டர்கள் முன் வரட்டும் ஐயா. உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் தேசத்துலப்பா வீடு இல்லாமல் மழையிலே ஒதுங்கி கொண்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கொண்டு என்ன செய்வது என்று திக்கற்று கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராய் நீர் இருப்பீராக ராஜா. அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு நல்ல மனதை கொடுப்பீராக ராஜா. மக்களை குறித்து ஒரு கருசனையை கொடுப்பீராக, ஒரு கருணை உள்ளத்தை கொடுப்பீராக ராஜா. உங்க கரத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகள் தகப்பனே சுகபலன் ஆரோக்கியத்துடன் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ராஜா என் அன்பு தகப்பனப்பா பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அரசாங்க பள்ளி ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், சிபிசி பள்ளிகள் ஆகட்டும், எல்லா பள்ளிகளையும் தகப்பனே உங்க நாமத்துலப்பா தகப்பனே சுகாதாரம் கரெக்டா இருக்கணும் ராஜா. எந்த இடத்துலயும் பாத்ரூம் ஆண்டவரே நாற்றம் அடித்து கொண்டு இருக்கக்கூடாதப்பா. எல்லா பாத்ரூமும் கிளீனா இருக்கணும், வகுப்பறைகள் கிளீனா இருக்கணும் ராஜா. சொல்லி தருகிற டீச்சர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கருசனையுடன் கூட ஒரு தாய் தந்தையை போல சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரே தகப்பனே. எந்த ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்கூல் டீச்சர்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல டீச்சர்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அவங்கள கத்த வச்சு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, டென்ஷன் ஆக கூடாதப்பா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் டீச்சர்களுக்கு கீழ்ப்படியணும். எல்லா டீச்சர்களும் பிள்ளைகளுக்கு நல்லபடியா சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க. எல்லா ஸ்கூல் நிர்வாகமும் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு தம்முடைய பிள்ளைகளை எப்படி சுகாதாரமா வச்சு சொல்லி கொடுப்பாங்களோ அது போல ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பெத்தெடுத்த பிள்ளையை போல நல்லா பார்த்துக்கணும். நீங்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போறதுக்கு கஷ்டப்படக்கூடாதப்பா. ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்பமா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவரே. அந்த புத்தக சுமைகள் அதிகமா வெயிட், அதிகமான ஒரு வெயிட் அப்பா. அந்த புத்தக சுமைகள் எல்லாம் கூட நீங்க குறைக்கிறீர் வல்லவரப்பா ஆண்டவரே. ஸ்கூல் நிர்வாகத்துடன் கூட டீச்சர்களுடன் கூட ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொருவரும் புத்திமானாய் ஞானமாய் நடந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. வீண் கதைகள், வெட்டி கதைகள், தேவையில்லாத அலப்பறைகள், கமெண்ட் தகப்பனே மற்றவர்களை குறை பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடாதப்பா. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஆண்டவரை பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவரை சொல்லி தருகிற டீச்சர்களும் ஒரு கிளாஸ்ல வரணும்ப்பா. இனி வரும் காலங்கள்ல எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பரிசுத்த வேதாகமம் சொல்லி தருகிற கிளாஸ் வரணும் ராஜா. நீங்க செய்யுங்கப்பா. பிள்ளைகள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களுக்கு இந்த படிப்பு முக்கியமாக இருக்கலாம். நித்தியத்திற்கு செல்ல ஆண்டவரே பவுலுக்கு பரிசுத்த வேதாகமத்தை எழுதின வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போகணும்பா. என் பரிசுத்த ஆவியானவர் தம்மை ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும், உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு போவது அவசியம்னு சொல்லணும் ராஜா. எவ்வளோ புத்தகங்களை அவங்க எடுத்து போனாலும் அது நித்தியத்துக்கு கொண்டு போகாதப்பா. ஆனால் ஒரே ஒரு பரிசுத்த வேத புத்தகம் அவர்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேரும். இந்த பூமியிலும் நன்றாக வாழ, ஒழுக்கமாக வாழ, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய பரிசுத்த வேதாகமம் முக்கியம் ஆண்டவரே. அது சொல்லி தருகிற காரியங்கள் முக்கியம் ஆண்டவரே.
அப்பா நீர் அதை ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு சூழ் நிர்வாகத்துடன் கூட ஆண்டவரே அரசியல்வாதிகளோடு கூட எங்கள் சட்டத்தை நீர் அப்படியாய் மாற்றுவீராக ராஜா. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உம்மை பற்றி அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரை. உம்மை அறிகிற அறிவினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படணும் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட சாத்தான் பிள்ளைகளை தொடாதபடிக்கே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ராஜா மருத்துவமனை ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு தகப்பன் தாவீதின் குமாரனப்பா, எங்கெல்லாம் மருத்துவமனை இருக்கிறதோ அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் பலவீனப்பட்டு நடக்க முடியாம ஆண்டவரே தகப்பனே, சரியாம கை கால் இது பண்ண முடியாம தகப்பனே, சிறு வயதிலேயே இருதய நோயுடன் கூட ஆண்டவரை கிட்னி நோயுடன் கூட எத்தனையோ பேர் சிறு வயதிலேயே ஆண்டவர் ஒரு பெரிய வியாதியுடன் தீராத வியாதியுடன் எத்தனையோ சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அதெல்லாம் நியாயப்பிரமா சாபத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வீராங்கப்பா. அந்த பிள்ளைகளின் வழியாக அந்த பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த பிள்ளைகளின் வழியாக அவர்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை கத்தாவே ஏசப்பா நீங்க சுகத்தை கொடுத்தீங்கன்னு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்களை சாட்சி பகரணும்ப்பா. எத்தனையோ பிள்ளைகள் எக்மோர் மருத்துவமனையில இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த திருவள்ளூர் ஜிஹெச்ல இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் மருத்துவமனையிலும் எத்தனையோ சிறு பிள்ளைகள் இன்குபேட்டர்ல குழந்தைகள் கிடக்குறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் என் கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி குழந்தைகள் ஆண்டவர் தாயும் சேயுமாய் சுகமாய் வீட்டு திரும்ப நீர் உதவி செய்யுங்கப்பா. உங்க கரம் ஆசீர்வதிக்கிற கரம் விளங்குவதாக ராஜா. ஆண்டவரே அர்ப்பணிப்புடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி வேதனை படுக்கை எல்லாம் மாறட்டும் ராஜா. அந்த பிள்ளைகளுடைய வலி வேதனைகள் மருந்து மாத்திரை ஊசி என்று அந்த பிள்ளைகள் அந்த சிறு வயதிலே படுகிற வேதனை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த வியாதி படுக்கை நீர் மாற்றி போட நல்லவரும் வல்லவருமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே பெதஸ்தா குளத்தில 38 வருடமாய் வியாதியா இருந்த மனுஷனை உன் பாவம் நீங்கிட்டுன்னு சொன்னீரப்பா, சுகப்பெற்று நடன்னு சொன்னீரப்பா. 12 வருட மகள் ஆண்டவரை மரித்து கிடக்கும் பொழுது அவள் வீட்டிற்கே சென்று அவளை சுகப்படுத்தி நடக்க செய்து அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரை இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல அப்பா நன்மை செய்து சுற்றி திரிந்தீர் ஆண்டவரை. இப்பொழுதும் கூட ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு என் கத்த தாமே இரக்கம் செய்வீராக ராஜா. வார்த்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே, வார்த்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. உங்க சுகம் என்ற வார்த்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா நர்ஸுங்களுக்கு டாக்டர்களுக்கு எல்லாம் விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. அவங்க மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாங்க, அவங்க சொல்லும் போதே மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாங்க. அந்த மருந்து எல்லாம் வேற மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. கரெக்டா அது பணியை செய்யணும் ஆண்டவரே. அந்த மருந்துகள் எல்லாம் ஆண்டவரே வல்லமா இறங்கணும், இயேசுவின் ரத்தமாக மாறட்டும். டாக்டர்களுக்கு நர்ஸுங்களுக்கு எல்லாம் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பணம் புடுங்குறாங்கன்ற பேச்சு இருக்கு ராஜா. அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே, மாறணும் கர்த்தாவே. மருத்துவமனையில பிசினஸ் இருக்கக்கூடாது, மருத்துவமனையில வியாபாரம் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே வருகிற உயிர்கள் ஒரு தாயை தந்தையை போல அந்த டாக்டருங்க நர்ஸுங்க நிர்வாகிகள் பார்க்கணும், மருத்துவ நிர்வாகிகளை ஆண்டவரே உமக்கு பிரியமாக மாறணும் ராஜா. ஆண்டவரை கடவுளுக்கு அடுத்து மருத்துவர்கள் தான் சொல்றாங்கப்பா. அப்படிப்பட்ட மருத்துவர்கள் ஆண்டவரை உயிரை வைத்துக் கொண்டு பிசினஸ் செய்யக்கூடாதப்பா. நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். எல்லா ஆண்டவரே உண்மை உத்தமமா இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் விசேஷித்த பாதுகாப்பு, நல்ல ஞானம், சுகபலன், ஆரோக்கியம் உண்டா இருக்கணும் ராஜா. உங்க கரத்திலே கொடுக்கிறோம். எந்த ஒரு தொற்று நோயும் எந்த ஒரு மருத்துவர்களையும் தொடக்கூடாதப்பா. நீங்க அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட அப்பா இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிறவருடைய இன்னல்கள் மாறணும் ராஜா, துன்பங்கள் மாறணும்ப்பா. அவங்க இருதயத்துல எவ்வளவு கவலைகள் வேதனைகள் சொல்ல முடியாத பாரங்கள் எப்படி இதெல்லாம் மாறும், இந்த வியாதி எப்ப மாறும், இந்த தரித்திரம் எப்ப மாறும், என் தேவைகள் எப்ப சந்திக்கப்படும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த உபவாச ஜபத்தில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீரப்பா. தூரத்தில் இருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களையும் இந்த தேவ செய்தியை ஆண்டவரே தகப்பனை தாகத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களை என் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா. இப்பொழுது உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு தலைகளின் மீது வந்து தொடுகிறது ராஜா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று நீங்க சொல்றீங்கப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம்
இந்த உபவாச ஜபத்தில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தலையின் மீது வருகிறதப்பா. ஒவ்வொரு தலையின் மீது உம்முடைய கரம் வருகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரை கரம், உடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறவருடைய தலையின் மீது வருகிறதப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே. நீ திக்கற்று அலைந்து திரிவது இல்லை, நீ திக்கற்று அலைந்து திரிவது இல்லை. உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் விளங்கும்படி செய்வேன். உன் கண்களை அதிசயங்களை காண செய்வேன். ஓ, உன்னுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும்படி செய்வேன். உன்னை தள்ளினவர்கள் மத்தியில உன் தலையை உயர்த்தி நானே கர்த்தர் என்பதை உன் கண்கள் காணும்படி செய்வேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகவலபா ஷதோரபா ரிகரபா லிகரபலரபா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உபவாச ஜபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணாதே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகும், முடிவு சம்பூர்ணமாகும். உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் ஒன்றுமே தீமைக்கல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறார். உன் ரத்த சம்பந்தங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதை உன் கண்கள் காண போகிறது. ஓரி கரபலரபா, அதற்கான காரியங்கள் துரிதமாய் நடக்கும்படி என் சமூகத்திலே நீ காத்திரே. ஓரி கபலரபரபரபா ரிகலரபா ரிகடலரபா ஓரி ஷிக்கிரிபலரபா ஓரி கலா தோரிபலரபா. உடைய ரத்த சம்பந்தங்கள் தொட போகிறார். ஓரி கரபலரபா, உன் ரத்த சம்பந்தங்களை கர்த்தர் தொடுகிறார். ஓரி கலபா ஷிக்கிரிபலரபா, உடைய ரத்த சம்பந்தங்கள் கர்த்தரால் தொடப்படுகிறார்கள். ஓரி கரபலரபா, உடைய இருதயங்களை அவர் திருப்புகிறார். ஓரி கலரபா, ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்கள் போல திருப்புகிற தேவன் உன் ரத்த சம்பந்தங்களின் இருதயங்களை திருப்பி கொண்டிருக்கிறார். இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் போகும்பொழுது சமாதானம் உண்டு, அவரிடத்தில் போகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்கின்ற தேவனே உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை திருப்பிக் கொண்டிருக்கிறார். உன் ரத்த சம்பந்தங்களின் இருதயங்களை அவர் தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர்கள் கர்த்தரண்டையில் வருகிறதை பார்த்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜபத்தின் வல்லமையை நீ பார்க்க போகிறாய். இந்த உபவாச ஜபத்தின் வல்லமையை நீ பார்க்க போகிறாய். ஓ ரபா ஷக்கோ ரபா லரபா. இந்த உபவாச ஜபத்திலே இனி தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட போகிறது. ஓ ரிகபா ஷக்கோ ரபா ரிகலரபா. திரளான ஜனங்கள் இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொள்ளுவார்கள். ஓ ரிகலபா ரபா ஷக்கோ ரபா லரபா. இந்த சபையை நான் நிரப்புவேன். வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் சபையை நிரப்பும் காலம் வந்து விட்டது. ஓ ரிகலரபா ஷக்கரபா லரபா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சபை தலைக்கல்லாய் மாறப்போகிறது. இந்த திருவள்ளூர் பட்டணத்திற்கு தலைக்கல்லாக இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சபை மாறப்போகிறது. இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சபையை நான் தலைக்கல்லாய் மாற்றப் போகிறேன். ஓ ரகபா ரிகரபா லரபா ரிகதரபா ஷக்கரபா. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று என்று எல்லோர் கண்களுக்கும் அது ஆச்சரியமாக மாறப்போகிறது. ஓ ரிகபா ஷக்கோ ரிகபா லரபா. உன் புலம்பலை நான் பார்த்தேன், உன் வேதனையை நான் பார்த்தேன், நீர் விட்ட கண்ணீரை நான் பார்த்தேன். ஓ ரிகலரபா, நான் கண்டும் காணாதவர் போல் இருப்பேனோ? ரிகபா ஷிக்கலரபா. நான் சிங்காசனத்தில் விற்றிருந்தாலும் உன் இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிற தேவன் நான் அல்லவோ? ரிகபா லரபா. அன்றைக்கு சாலமோன் மண்டபத்திலே உலாவின தேவன் உன் இருதயத்தை
உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மகளே, இனி நீ கலங்காதே. மகளே, இனி நீ கலங்காதே. உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். என் வேதனை யாருக்கு தெரியும் ஆண்டவரே? நீங்க என்ன பாக்குறீங்களான்னு நீ கலங்கின நாட்கள் உண்டு. அத நான் பார்த்திருக்கிற மகளே. நீ கலங்காத, நீ கலங்காத. உன் பாரத்தை என் மேல வச்சுட்டு நீ அமைதியா போ. உன் பாரத்தை என் மேல வச்சுட்டு நீ அமைதியா போ. நீ பீஸாயிரு. எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் கலங்காத. இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும்னு கலங்காத. உன் பங்கு பாத்திரத்தை நிரப்புகிற தேவன் நான் இருக்கிறேன். எனக்காக வைராகியமா இருக்கிற உன்னை நான் கைவிடுவேனா? உன்னை நான் மறப்பேனா? தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? தாய் கூட தன் பிள்ளையை மறப்பாள். ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். உன்னை நான் வலது கரத்துல உரைஞ்சி வச்சிருக்கிற மகளே. உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். ஒரு நாளும் உன் வலது கையை நான் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. என் வேதனை யாருக்குமே புரியல ஆண்டவரே. நீ இருதயத்துல கலங்கிட்டு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்கவே கலங்காத, நீ கலங்கவே கலங்காத. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் கர்த்தர் வாயில சொல்லல, வாயில சொல்லல. அவருடைய ஆணி பாய்ந்த கரம் உன் தலையின் மீது அமர்ந்து சொல்லுகிறது. அவருடைய ஆணி பாய்ந்த கரம் உன் தலையில அமர்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசி, விசுவாசி. இனி நீ பதறி போகாதே, பதறி போகாதே. நான் கூட இருந்து உன்னை நடத்துற காரியங்கள் ரொம்ப பயங்கரமா, மிக பயங்கரமா இருக்க போகுது. உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அற்பமா இருக்குது கவலைப்படாத. நான் உன்னை ஆச்சரியம் உள்ள பிள்ளையாக மாற்ற போகிறேன். அநேகர் அதிசயப்பட்டு உன்னை பார்த்து திகைக்க போறாங்க, வியப்படைய போறாங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தகப்பனே, ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியில வரும்போது என் ஜனங்கள் எல்லாம் புதுபெலன் அடைவாங்கப்பா. சீக்கிரத்துல என் ஜனங்கள் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இந்த சபை முழுவதும் அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசி உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகத்தை இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சபையில நீர் ஊற்ற போகிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாயிலே வார்த்தையை வைத்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கத்தாதி கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையில தேவனே நாம மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென். ஆமென் அப்பா. ஆமென். 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா.
ஆராதனை கொடுப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு நாமத்தினாலே உங்களை கனம் பண்ணி எதிர்க்கிறோம். நீர் சொன்னீரே, இதை வாழாக்காமல் கலையாக்குவதற்கு கீழாகாமல் மேலாக்கு சொன்னீரே. இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியம் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமே. சந்தோஷமாக கொடுக்கும். நல்லவர். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. ஆவியானவரே, நிறைவா சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. Thank you, the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. அநேக கண்ணீரை தொடச்சிருக்கீங்கப்பா. வேதனையை மாற்றிருக்கீங்க. துக்கங்களாக நீக்கப்பட்டதுக்காக சொல்லுங்கள். வந்து ஒவ்வொரு வெறுமையா போகாதவருக்கு சம்பளம் நிரப்பப்பட்டு சந்தோஷமா மனமகிழ்ச்சியோடு சமாதானமா செல்லும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தரோடு கூட இருப்பார்.